ஒரு மிளகாய் ₹1 விற்கிது. இந்த மாதிரி ரேட் ஏற்றி இங்கதான் இங்க விற்கிறீங்க. நாங்க விவசாயிகளுக்கு அந்த இது கிடைக்குது. சரி இல்லைங்கிறீங்களா? சரி இல்லைன்னு சொல்லலாம் தாராளமா. எதை செய்யறாரு என்ன பண்றாருன்னே தெரியாம பண்ணிட்டு ஒரு பதட்டத்திலேயே வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை. மது விலக்கு வேணுமா? ஆனா சாராய கடை இருக்கணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? மது விலக்கு இருக்கிறது ரைட்டுங்க. விலைய குறைச்சி குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு இவ்வளவுதாங்க ஒரு நிபந்தனை கூட பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியுங்க? அது அப்படி பண்ண முடியாதுன்னா அதுக்காக திடீர்னு எடுத்துட்டாலும் மக்கள் நிறைய சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்டு அதை கொஞ்சம் அலமோதுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்ணுக்கடையை விட்டுடலாம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறது வந்து மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சதுதான். ஏன் அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 7 மாசம் இருக்கும் போதே எல்லா கட்சியினருமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து உள்ள வந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வயிற்றுல புளிய கறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு. ஏன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்து கூடுது. அதனால யார் ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற போட்டியிலேயே வந்து எல்லாருமே இப்பவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், டிவிகே ஆகட்டும், எல்லாருமே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட போயிட்டு நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்டா அவங்க சாலிடா சொல்லுவாங்க, ஒண்ணு நாம் தமிழர், இன்னொரு பக்கம் டிவிகே. ஓகேங்களா? இதான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம நாட்டுல மூத்த தலைமுறையினர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? எவ்வளவு எலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பாங்க, எவ்வளவு அனுபவசாலிகள் அவங்க இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? டிவிகேவுக்கா இல்ல நாம் தமிழருக்கா இல்ல ஏடிஎம்கேக்கு? வம்சாவளியா வந்து டிஎம்கேக்கு போடுறவங்களும் வம்சாவளியா வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடிய குடும்பம்லாம் இருக்கு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு கேள்வி. ஸோ இதுக்காக வந்து நம்ம ஒரு மூத்த தலைமுறையை சேர்ந்த ஒரு வயதான முதியவர், ஒரு 75 வயசு ஆச்சவருக்கு அவரை நீங்க நம்ம வந்து மீட் பண்ண போறோம். எங்கன்னா ஈரோட்ல. ஸோ அவர் வந்து இந்த 2026 எலெக்ஷன்ல யாருக்கு சப்போர்ட் பண்றாரு, யாரு ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இளைஞர்களோட ஓட்டை தாண்டி மூத்த தலைமுறையினர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒருத்தரை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகிறது. கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வணக்கம் மக்களே. நான் பார்க்கலான்னு சொன்ன முதியவர் இவர் தான், பிஎஸ் பழனிசாமி அவர்கள், ஈரோடை சேர்ந்தவர். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணே. ஓகேங்கய்யா. உங்களுக்கு எவ்வளவு வயதாகுதுங்கய்யா? வயசு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆச்சுங்க. 75 ஆச்சுங்க. எவ்வளவு எலெக்ஷன் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர்? நான் வந்து நேசராகி ஓட்டு எலெக்ஷனுக்கு வந்து வாட்டி அண்ணா வந்ததுல இருந்து போட்டுட்டு இருக்கிறேன். சரிங்க. யாருக்கு நீங்க வந்து அதிகமா ஓட்டு போட்டுருக்கீங்க? அதிகமா ஓட்டு போட்டது ஃபர்ஸ்ட் டிஎம்கே அண்ணா வந்தாரு, அண்ணாவுக்கு போட்டேன். சரிங்க. அப்புறம் அடுத்து அப்படி கலைஞர் நிறுத்தினாங்க, கலைஞருக்கு அதே டிஎம்கே வந்து போட்டுட்டு இருந்தோம். சரிங்க. அப்புறம் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் வந்தாரு. சரிங்க. அப்புறம் அதுல இருந்து டிஎம்கே ரெட்டலைக்கு போட்டுட்டு இருந்தேன். சரிங்க. அப்புறம் அவர் ஆட்சி முடிஞ்சு இந்த அம்மா வந்த அப்படி ஜெயலலிதா. சரிங்க. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அப்புறம் இப்படியே ரெட்டலைக்கே தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம். தொடரா வம்சாவளியா நீங்க வந்து ரெட்டலைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாதிரியே பண்ற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அவங்களுக்கே இது பண்ணிட்டு இருந்தோம். சரிங்க. அப்போ வந்து முன்னாள் வந்து எல்லா சௌகரியமே அவர் செஞ்சு கொடுத்தாரு. எம்ஜிஆர் ரோட்டு, பாலம், முக்கால் திட்டங்கள் எல்லாமே விவசாயிகளுக்கு, மோட்டர், இந்த யூனிட் செலவு எல்லாமே இது பண்ணி பொதுவாக ரொம்ப தூரம் கொண்டு வந்தார். அப்புறம் அவரு காலானாரு. அப்புறம் அந்த அம்மா வந்தார். அம்மா வந்து நல்லபடியாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மாவும் இப்போ காலாயிட்டு வாட்டி அப்புறம் இப்போ புதுசாக கட்சி எல்லாம் ஏதோ வருது அவங்க இவங்கன்ட்டு. இப்போ வந்து ரெட்டலைக்கு வந்து எடப்பாடியார் தானே தலைவராக இருக்கிறாருங்க? ஆமாங்க. இப்போ தச்சமே இப்போ அவர் வந்துக்கிறாரு. இப்போ அவருக்கு நீங்க இப்போ 2026ல நீங்க யாருக்கு ரெட்டலைக்கு போடுவீங்களா? என்ன ரெட்டலைக்கு தான் ஓப்பனா போடுவாங்க. அவங்க அந்த ஆட்சி மட்டும் வந்தா யார் வந்தாலும் அந்த புரட்சி தலைவருக்காக வேண்டி கட்டாயம் அதே தொடர்ந்து புரட்சி தலைவருக்காக நீங்க வம்சாவளியா வந்து இப்போ வரைக்கும் மந்திரி யார் வந்தாலும் அவர் என்ன செஞ்சாரோ அது மாதிரிதான் செய்யணும்னு நினைச்சா ஆகணும் அந்த கட்சியில. அப்படி செய்யறாங்களா? அது மாதிரி செய்யறாங்கன்னா அப்புறம் நீ ஆட்சிக்கு அவர் வந்தா தான் தெரியும். சரி, போன ஆட்சியில் அவங்க தான் இருந்தாங்க, செஞ்சாங்க. போன ஆட்சியில இருந்தா அவர் முடிஞ்சதெல்லாம் செஞ்சாரு. அப்புறம் தான் இடையில தூக்கிட்டாங்களா. அப்புறம் சரிங்க. இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கலாங்க, எப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே ஆட்சியில வந்துங்க இப்போ வந்து பழனிசாமி வந்து இருந்தார். இந்த மக்கள் எப்படி மாறினாங்கன்னு தெரியல. நல்லபடியா தான் நடைமுறையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஆனா இப்போ என்ன காரணம்னு தெரியல. இவர் வந்து அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு அந்த எலெக்ஷன்ல இது அறிவுரையை கொடுத்து எப்படியோ டக்குன்னு மாற்றி விட்டாங்க. மக்கள் எப்படி மாறினாங்கன்னு தெரியல. அதை இலவச பஸ் டிக்கெட் தரேன், அதை தரேன், இது தரேன்னு நிறைய தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டாரு. இப்போ தற்சமயம் அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்துலயே எல்லாம் முடிஞ்சது. இப்போ அதிக வருமானம் இப்போ வருது கவர்மெண்ட்ல. இந்த பஸ்ஸு எல்லா பாலங்களும் எல்லாமே கட்டி முடிஞ்சது. இப்போ வருமானம் அதிகம் வரும்போது இங்கே மக்களுக்கு எதுவுமே எல்லாம் குறையாத்தான் இருக்குது. எதுவுமே சரியா நடக்கிறது இல்லை.
டிஎம்கே ஆட்சி சரியில்லைங்கிறீங்களா? சரி இல்லைன்னே சொல்லலாம் தாராளமா. எதை செய்யறாரு என்ன பண்றாருன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாரு. மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய குறைகள் இருக்குது. அப்புறம் இதுக்கு மேல அப்புறம் இன்னும் ஆட்சிகள் இந்த தடவை யார் வருவாங்க அப்படிங்கிற முடிவுல இருக்குது. சரிங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் தெரியுமில்லங்க? சீமான் தெரியும். அவர் ரொம்ப நாளா வந்து அரசியல் கட்சி வச்சு இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகி போச்சு. அவரும் வந்து மக்களுக்காக தமிழினத்துக்காக பேசிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு வாட்டி ஓட்டு போட்டு பார்க்கலாம்லங்க? ஒரு வாட்டி போட்டு பார்க்கறது மக்கள் அந்த மாதிரி அவர் அதிகமா மக்களுக்கு தெரியாது. இப்ப தெரியுது இல்லைங்கய்யா, முன்னாடி தெரியாதுங்க. இப்ப சீமான் தெரியாத ஆள் கிடையாது. சீமான் கிராமத்து பக்கமெல்லாம் முக்காத்திட்டு தெரியாதுங்க. அப்படி அவரு தெரியுங்கய்யா, நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்களே. இளைஞருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. அப்படி தெரிஞ்சு வந்துட்டா போட்டா அவரு நல்லா சமாளிப்பாரு. நம்ம நீங்கெல்லாம் ஓட்டு போட்டாதானங்க அவர் வர முடியும். அப்புறம் பாக்கலாங்க, இந்த எலெக்ஷன் வரட்டும். வரட்டுங்கிறீங்க, ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டேன். ஓட்டு கட்டாயம் போடலாம். நீங்க வந்து ரெட்டலைக்கு தானே போடுவீங்க. அப்புறம் சீமான் எப்படி வருவாரு? ஆமா, சீமான் வருவாருன்னா இன்னும் அவரு சின்னமே எதுன்னு எனக்கு தெரியாம இருக்குது. அப்புறம் சின்னமே எதுவும் தெரியலையா? ஐயோ ஐயா. ஆமாங்க, இன்னும் முழு விவரம் அவரை பத்தி எனக்கு தெரியாம இருக்கு. சரிங்க, சரி விடுங்க. சரி, அவரையும் முட்டுருவோம் பாவம். இப்ப விஜய் வந்திருக்கிறாருங்க. விஜய் தெரியுமில்லங்க? நடிகர் விஜய் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வந்து இப்ப அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆகி போச்சுங்க. 2 மாதம் நடத்திட்டாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை திருச்சியில வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை மகாநாடு நடத்தினாலும் திடீர்னு அவரெல்லாம் வர முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அங்கங்க கூட்டத்தை பார்த்துட்டு அப்படி இப்படி சொல்லலாம். ஏன்னா ரசிகராட்சி அவரு. எத்தனையோ ரசிகர் இருக்கிறாங்க அவரை கட்டாயம். இப்போ நானே பாருங்க, ஒரு காலத்துல எம்ஜிஆர் ஒரு இடத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு வர்றாருன்னா நான் போய் நேரடியாக பார்க்க முடியலன்னு ஆசைப்படுவேன். எம்ஜிஆர் அது மாதிரி இப்போ விஜய் நிறைய பேர் ரசிப்பாங்க, போய் பார்க்கறதுக்காக வருவாங்க. ஏதோ இருக்கலாம். திடீர்னு வந்த உடனே அவர் ஆட்சிக்கு வர்றதுன்னா முடியாது. அது இன்னும் 2-3 காலகட்டங்கள் போயாகணும். சரி, நீங்க ஒரு ஓட்டு தான் மாத்தி போட்டு பார்க்கலாம்லங்க, சீமானுக்கோ இல்ல விஜய் அவர்களுக்கு, யாருக்காவது ஒருத்தருக்கு மாத்தி போட்டா? ஏன்னா நான் இந்த இதுல பாத்துக்கிறேன் டிவியில, சீமான் ரொம்ப திறமையா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேச்சுவார்த்தையை பார்த்தா ஒரு நம்பிக்கை எனக்கு என்னன்னா அவருக்கு வேணா போடலாம். விஜய் அவர்களும் அந்த அளவுக்கு நல்லா பேசுறாரு. அரசியல் பேசுறாருன்னா அவருக்கெல்லாம் எப்படி என்னங்கிறது இன்னும் முழுசா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம தெரியாம எப்படிங்க அரசியலுக்கு வருவாங்க? இப்ப யார் வந்தாலும் ஓரளவுக்கு தெரியாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. இருந்தாலும் அவர் செய்வாரு செய்ய மாட்டாருங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அனுபவப்பட்டியிலே சில விஷயத்தில் தடுமாறுறாங்க. கண்டிப்பாக திடீர்னு வந்ததே ஒரு ஸ்டார்டிங்லயே அதை சரிப்பட்டு வராது. 2-3 எலெக்ஷன் அவர் போராடி அப்புறம் வந்தாங்க ஒரு மாதிரியா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தது ஸ்டார்டிங்லயே அவர் வந்து அதை பண்ணிடுறாரு, இது பண்ணி தெரியும், விஷயம் தெரியும், அதை பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லுவாரு. ஆனா செய்யறாரா இல்லையாங்கிறதெல்லாம் கொஞ்சம் விட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு வேலை அவர் ஆட்சியில் வந்து நல்லபடியா செய்யற மாதிரி இருந்தா இந்த எலெக்ஷன் போனா கூட அவர் ஏதாவது வர்ற மந்திரிகளுக்கு கூட சப்போர்ட்டா இருந்து சில விஷயங்களை சில பொருள்களை இப்படி இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு அவங்களோட சப்போர்ட்டா பண்ணி சந்தோஷ முறையில நடத்திட்டு வந்தா அடுத்த எலெக்ஷன்ல கூட அவர் வரலாம், ஜெயிக்கலாம். விஜய் அவர்கள் ஜெயிக்கலாம். ஆமா, நாம போய் அவனுக்கு அது சொல்றதா இது சொல்றதா நம்மளே அப்படின்னு நிக்க கூடாது. அப்படி ஒரு வீர வசதி இருந்ததுன்னா ஏதோ சில மக்களுக்கு சில உதவிகள் கூட செய்யலாம். நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி ஒரு அனுபவத்துக்கு வந்தாருன்னா வர முடியும். எடுத்து ஸ்டார்டிங்லயே எல்லாம் வர முடியாதுங்க. இப்ப 2026ல வந்து நீ யாருக்கு வந்து ஓட்டு போட போறீங்க? ஓட்டு யாருக்கு போடுறதுன்னா நிரந்தரமா யார் ஆட்சி பண்ணுவாங்கிறது இன்னும் முழுசா தெரியல. இப்போ வந்து ரெட்டடா தான் நம்மளுக்கு பழனிசாமி தான் விருப்பமா இருக்குது உங்களுக்கு. ஆமா, சரி. 2026 போராடினாரு, கடைசியில முடியாத கட்டத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாரு. இன்னும் ஒரு எலெக்ஷன் அவன் விட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. சரிங்க, அப்ப நீங்க வந்து 2026ல அவருக்கு தான் ஓட்டு போட போறீங்க? கட்டாயம் போடணுங்க. ரைட். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேவே ஜெயிக்குமா இல்ல ஏடிஎம்கே வருமா? ஏடிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 2026ல. ஆமா, இந்த தடவை வந்துங்க பாருங்க, ஒரு சரியானபடிக்கு கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலின் ஆட்சி பண்றது சரின்னா நீ ரேட்டை குறைச்சி போட்டிருக்கணும். எதுக்கு சொல்றீங்க? 10 ரூபாயா 5 ரூபா எல்லாத்துக்கும் தலைக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணணும். அதான் மு.க. ஸ்டாலின் இந்த எலெக்ஷனுக்கு செட் ஆகாது, மாற்றணும். அதான் எடப்பாடி வரட்டுங்க, இல்லைன்னா சீமான் வரட்டும். எடப்பாடி தான் எனக்கு அவசியமா தேவை. அவர் கட்டாயம் ஒரு எலெக்ஷன்ல இன்னும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அவர் வந்து விவசாயிகள் பற்றியும் அவருக்கு தெரியும். நிறையா ஒரு கிராமத்தில் இருந்ததுனால அவருக்கு ஏழைகளை பற்றியும் தெரியும். ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடைமுறையில் வருவாருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் மற்ற இப்போ இவரெல்லாம் விஜயெல்லாம் வர்றதுன்னா விஜயெல்லாம் சென்னையில் இப்படி டவுனில் இருந்தவர்
அவர் விவசாயி ஏழைகள் இப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னே தெரியாது. அவரெல்லாம் ஆட்சிக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக செய்வாருங்கிறது நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலவரத்தில் பழனிசாமி வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அப்புறம் இதுக்கு மேலே இன்னும் ஆட்சியில் எப்படி நடக்குது, மக்கள் என்ன நிலவரத்தில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கிறது இன்னும் ஒன்றும் நம்மளால் கண்டுக்க முடியல. அப்புறம் ஆட்சி பார்த்தா தான் தெரியுங்க. ஒருவேளை டிஎம்கேவே திருப்பி ஜெயிச்சிட்டாங்கன்னா டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு கட்சி ஏதோ ஒன்று வந்தால் கூட வந்துடலாம். டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன மாதிரி மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பொறுப்பு இருந்ததுன்னா அவரை மட்டும் கொண்டே வரமாட்டாங்க. எப்படி காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ பெட்ரோல் விலை அதிகம், அன்னைக்கு என்ன விலைக்கு வந்துச்சு, இன்னைக்கு என்ன விலை வந்துருச்சு, டீசலும் பெட்ரோலும் விலைக்கு வந்துருச்சு. எல்லாத்தையும் இப்படி ஏற்றி விட்டு நீ பொறுக்கிட்டு அந்த காசெல்லாம் என்ன பண்ணுற, மக்களுக்கு கொடுக்குறியா? நீ உனக்கு தேவை ஓட்டுக்கோசரம் பொம்பளைகளுக்கு மட்டும் 1000 கொடுக்குறங்கிற, எலெக்ஷனில் இந்த பஸ்ஸெல்லாம் இலவசங்கிற, இப்படி நீ என்ன ஆட்சி பண்ணுற அதை மட்டும் சொல்லு. இப்போ எந்த ரோட்டு போடுற, எந்த பாலத்தை கட்டுற, எல்லாமே அனைத்தும் முன்னாள் மந்திரிகள் செஞ்சுருக்கிறாங்க. இப்போ என்னென்ன பண்ணுறதுங்கிறது மட்டும் சொல்லி பார்க்கலாம். எதுவுமே கிடையாது. உன்னை வந்து எக்காரணத்து கொண்டு இந்த எலெக்ஷனில் யாரும் போய் என்ன மாதிரி இருந்தால் நிச்சயமாக அவனுக்கு ஓட்டே போட மாட்டாங்க. அப்புறம் இதுக்கு மேலே மக்கள் இன்னும் என்ன பண்ணுவாங்களோ தெரியல. இந்த ஆளுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் சரி போதும், வந்துடலாம். இப்போ 1000 ரூபா பணம்லாம் கொடுக்குறாங்க. ஆமாங்க, இப்போ 1000 கொடுக்குறாங்க. பொம்பளைகளுக்கு மாதம் 1000, முதியோருக்கு அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கொடுக்குறாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கொடுக்குறது ரைட்டு, ஊனமுற்றவருக்கு கொடுக்குறது ரைட்டுங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. இப்போ மல்லிகை பொருள் என்ன பொருள், ஒரு மிளகாய் 1 ரூபாய்க்கு விற்கிது. இந்த மாதிரி ரேட் ஏற்றி இங்கே விற்கிறீங்க, நாங்கள் விவசாயிகளுக்கு அந்த இது கிடைக்குதா? இல்லைங்க, கிடையாது. இப்படி பல விதத்துலையும் பூரா எக்கச்சக்கமாக லிமிட்டுக்கு மேலே இங்கே பிராந்தி கடை அப்படித்தான். என்ன சொன்னேன், நான் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் கடையவே எடுக்கிறேன்னு. அவன் திடீர்னு எடுத்தால் மக்களை பாதிக்கும். நான் டைமை குறைக்கிறேன்னு 12 மணி நேரம் குறைக்கிறேன்னு 10 மணிக்கு இருந்ததை 12 மணிக்கு போட்டேன். இப்போ நைட்டு 12 வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கரெக்டாக 24 மணி நேரம் 12 மணி நேரம் ஃபுல்லாக கடை இருக்குது. என்ன ஆட்சி? இந்த முக ஸ்டாலினை இந்த டைமோட கழிச்சுட்டா பரவாயில்ல. அடுத்த ஆள் வந்தால் பழனிசாமி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ மக்கள் ஒரு திட்டத்தை போட்டு கேட்டால் அதை அவர் செய்வாருன்னு நினைக்கிறேன். சரிங்க, உங்கள் சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு தான்? கட்டாயம் ரெட்டலைக்கு போடுவோங்க. ஆட்சப்படியே இல்லை, ஓப்பனாக சொல்லுவோம். அதில் ஒன்றும் பயந்து பேசுறதில்ல. அவரை ஒரு டைம் கட்டாயம் இன்னொரு டைம் பார்க்கணும், ஆட்சியில் வச்சு பார்க்கணும். எப்படி ஆட்சி நடத்துறாருங்கிறத அதுக்கு மேல அவர் பார்க்கணும். அவருக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்கிறீங்க? கட்டாயம் கொடுக்கணுங்க. சரிங்க. அப்போ அதுக்கு நான் என்ன கேட்கறேன்னா, காலகாலமா இருக்கிறவங்களோட போட்டு புதுசா வரவங்களுக்கு யாருக்கா வாய்ப்பு கொடுத்து போயிடலாமே? புதுசா வர்றவங்கன்னா கொடுக்கலாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு புதுசா தானே வந்துருக்கு. சரி, இவங்களை விட்டுறலாம். புதுசா வர விஜய் விட்டுறலாம், இல்லாட்டி சீமானனுடைய அவங்களை விட்டு போடலாம். பிஜேபின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப காலகாலமா அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டு அவங்களுக்கு ஒரு வச்சா என்ன? அது யாரு இருந்தாலும் சரிங்க, பிஜேபி எது வந்தாலும் இந்த கட்டாயம் இந்த எலெக்ஷன்ல பழனிசாமி கொண்டு வரணும். அவர் தான் கொண்டு வரணும். வந்தே ஆகணும். அவர் வந்து ஒரு டைம்னால ஆட்சி நடத்துறது நம்ம எல்லாம் கண்ணாரு பார்க்கணும். அவரு என்ன செய்யறாரு, எப்படி ஆட்சி நடத்துறாருங்கிறத முக்கியமா ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் கூட கழிச்சு விட்டுலாம். 5 ஆண்டுல என்ன ஆயிருப்போகுது? அவரு வந்து கரெக்டா பண்றாரா இல்ல இப்படி முக ஸ்டாலின் ஏத்துறாராங்கிறது அப்புறம் தெரிஞ்சு போயிருமில்ல. சரிங்க. அப்பனா மது விலக்கு வேணுமா வேணாம்? சாராய் கடை இருக்கணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? மது விலக்கு இருக்கிறது ரைட்டுங்க. விலைய குறைச்சி குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு இவ்வளவுதாங்கிற ஒரு நிபந்தனை கூட பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியுங்க? அது அப்படி பண்ண முடியாதுன்னா அதுக்காக திடீர்னு எடுத்துட்டாலும் மக்கள் நிறைய சாப்பிட்டு ரொம்ப சாப்பிட்டு அதை கொஞ்சம் அலமோதுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கள்ளுக்கடையை விட்டுடலாம். அது வந்து ஒன்றும் பாதிக்காது. சாராய் கடையை மூடிட்டு ஒயின் ஷாப் போட்டு கள்ளுக்கடையை ஆரம்பிச்சா, கள்ளுக்கடையை விட்டுட்டா கூட ஒரு சும்மா 2 சும்மா குடிச்சிடுவா, அது ஒன்றும் பாதிக்காது. அதை விட்டுட்டா கூட நாட்டில் ஒரு நன்மையா இருக்கும். மொத்தத்தில் நீங்க வந்து ஏடிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறீங்க? வரணும், கட்டாயம் வரணுங்க. ஆட்சிக்கு இந்த எலெக்ஷன்ல பழனிசாமி வந்து ஒரு 5 வருஷம் அவர் ஆட்சி நடத்துறது எப்படிங்கிறது மக்கள்லாம் பார்க்கணும். சந்தேகம் இல்லாத பார்க்கணும். அவர் தான் வரணும். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, வணக்கங்க. ஓகே மக்களே, ஐயாவுடைய ஆக்ரோஷமான பேச்சை பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, வம்சாவளியாக வந்து அவர் சில கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், குடும்பமாக வந்து இருக்கக்கூடிய வகையராவை சேர்ந்தவராக இருக்கிறாரு. ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேங்கிறதுல தீர்க்கமாக இருக்கிறாரு. இதுபோல் நிறைய மூத்த குடிமக்கள் வந்து இந்த மாதிரி டிஎம்கே ஓட்டு போடுவேன், ஏடிஎம்கே ஓட்டு போடுவேங்கிற இதில் தான் இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து டிவிகே, என்டிகே இப்படி இருக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்து பிஜேபி கூட இருக்காங்க. அது காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் ஓட்டு அங்கேயும் பிரிஞ்சது உண்மைதான்.
ஆனால் 2026 அப்படிங்கிறது நான்முனை போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டிஎம்கே ஒன்று, ஏடிஎம்கே ஒன்று, நாம் தமிழர் ஒன்று, டிவிகே, இந்த 4 பேர் தான் போட்டிங்கிற மாதிரியான நான்முனை போட்டி வந்து இருக்குது. உங்களுடைய ஓட்டு யாருக்கு? அது வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், மூத்த குடிமக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சேர்ந்து வீடியோ பார்க்குறவங்க, உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 2026 எலெக்ஷன் எப்படி போகுதுங்கிறத இப்போ இருந்தே நமக்கு ஒரு கியூரியாசிட்டியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது, யார் ஜெயிக்க போகிறோங்கிற பதட்டமும் இருக்குது. நம்ம ஒரு பதட்டத்திலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஒரே ஒரு கருத்து தான் மக்களே, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சோறுங்கிறது தான் இங்கே வந்து நிதர்சனமான உண்மை. இதே ஒரு நல்ல ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து மூத்த குடிமக்களை சேர்ந்த ஒருத்தரை வந்து நம்ம மீட் பண்ணோம். இதே மாதிரி இதே கேள்விகளோட இன்னொரு இளைஞரை வந்து பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவுக்கான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.